ஹாய் கைஸ், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி எப்பயும் போல் ஒயிட் ரைஸ் தான் வடித்து வச்சாச்சு. பெரிய பானையிலே வடித்து வச்சாச்சு. ஒயிட் ரைஸ் வடித்து நிமிர்த்தி வச்சாச்சு. அதுக்கு குழம்பு என்ன வைக்கணும்னு தெரியாமல் முதல் நாள் சுண்டக்கல்லை இருந்துச்சு. சுண்டக்கல்லையை எங்கள் அம்மா தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டாங்க. ஊற போட்டு சரி சுண்டக்கல்லை புளிக்குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தா சுண்டக்கல்லை நிறையா ஊற போட்டு வச்சுருந்தாலும் அது கொஞ்சம் சுண்டக்கல்லை எடுத்து வெங்காயம், அந்த பட்டை வத்தை, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க வேக வச்சு. அது சைடிஷாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக காலையில் ப்ரோட்டீனுக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பாட்டம் வச்சாச்சு. புளிக்குழம்பு வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கு சைடிஷ் தேவையில்லையா, அப்பளம் 4 அப்பளம் என் பையனுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் 4 அப்பளத்தை பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாக்கப்பழம் தான் இருந்துச்சு. அந்த நாக்கப்பழத்தை தான் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு பீன்ஸ் இருந்துச்சு, மிட்டாய் பீன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிட்டாய் பீன்ஸ் இருந்துச்சு. அந்த மிட்டாய் பீன்ஸை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிட்டாய் பீன்ஸ் இருந்துச்சு, அதை நறுக்கி பொரித்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மிட்டாய் பீன்ஸை ஒரு கைப்பிடி இருந்துச்சு, அதை எடுத்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நறுக்கி வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டு அந்த பீன்ஸ் அள்ளி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். இருந்த அப்பளத்தையும் பொரித்து வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. ஒயிட் ரைஸு, சுண்டக்கல்லை புளிக்குழம்பு, சுண்டக்கல்லை அந்த வதக்கல், அதுக்கப்புறம் அப்பளம். இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு.